இந்த 5 வருஷ திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை என்ன தெரியுமா? ஒரு கிராமத்துல குடிநீர்ல உப்பு தண்ணி அதிகமா கலந்திருக்குன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே மாசத்துல 20 பேர் இறந்து போயிருக்காங்க. திருநெல்வேலியில பேருந்து நிலையம் பேரு பெரியார் பேருந்து நிலையம். ஆனா அங்க பட்ட பகல்ல ஒரு பெண்ணை ஓட வெட்டி கொண்டிருக்காங்க. இதுல ஹைலைட்டான கேலி கூத்து என்னன்னா, எலெக்ஷன் டேட் வேற அனௌன்ஸ் பண்ண போறாங்கல்ல, அதை பண்ணிட்டாங்கன்னா எந்த வேலைகளும் செய்ய முடியாதுன்னு நைட்டோட நைட்டா கார் வெளிச்சத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல காணாங்காடு அப்படிங்கிற பகுதியில ஒரே மாதத்துல 20 பேர் உயிரிழந்து போயிருக்காங்க. அதுல நிறைய பேர் தொற்று நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்னி செயலிழந்து போயிருக்கு. அவங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு சிலர் இப்ப வரைக்குமே அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒரு சிலர் இறந்தே போயிருக்காங்க. என்ன காரணம்னு கேட்டோம்னா, குடிநீர்ல உப்பு நீர் அதிக அளவுல கலந்து வருது. இததான் நாங்க தினமும் குடிக்கிறோம் அப்படிங்கறது அங்க இருக்க மக்கள் சொல்லக்கூடிய ஒரு புகார். ஒரு குடிநீர் தூய்மையா கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது இருக்கிறதுல எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம். தெரியாம பைப்ல வர தண்ணியை நம்ம புடிச்சு குடிச்சிட்டோம்னாலே நம்ம பண்ற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நமக்கே தெரியும். உப்பு தண்ணியா போய் குடிச்சிட்டோமே அப்படின்னு. ஆனா அங்க தண்ணியே அதிக அளவு உப்போட தான் வருது. அதனால மக்கள் இறந்தும் போயிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? இதனால பாதிக்கப்பட்ட மக்கள்னு பார்த்தோம்னா, வசதியா இருக்கிறவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க, வசதி இல்லாதவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கிடைக்குதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கும். இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு அடிப்படை தேவைன்றது என்ன? ஒரு நல்ல உணவு, குடிநீர், தங்கறதுக்கு இடம் தானே. குடிநீரே இங்க பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளவு தூரம் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேற ஏதோ இந்த திராவிட மாடல் அரசு அப்படி இப்படின்னா ஏதோ சொன்னீங்களேங்க, அதுல இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலாம்ல. ஏன் கள்ளக்குறிச்சியில இருக்க காணாங்காடுங்கிற பகுதி தமிழ்நாட்டுக்குள்ள வராதா? அதெல்லாம் ஒரு நியூஸாவே வெளியே வராதா? இல்ல தமிழ்நாடு அரசு அவங்கள பார்க்க மாட்டாங்களா? அந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் போஸ்டிங் எல்லாம் இருப்பாங்களா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏன் இதெல்லாம் வெளியே வரமாட்டேங்குது அப்படிங்கறதுதான் ஒரு பெரும் கேள்வியா இருக்கு. மத்த விஷயத்துல எல்லாம் விளம்பர தேட நினைக்கிற ஒரு சிலர் இங்க 20 மக்கள் இறந்து போயிருக்காங்களே, அதுக்கு ஏன் எந்த ஒரு விளம்பரமும் தேடிக்கல? அட்லீஸ்ட் விளம்பரம் பண்ற மாதிரியாவது அந்த ஊருக்கு போய் என்ன நிலவரம்ன்றத பார்த்து நல்லது செஞ்சாது ஒரு விளம்பரத்தை பண்ணலாம்ல. அதுவும் பண்ண மாட்டோம். விளம்பரம் பண்றோம்னா ஒண்ணுத்துக்குமே உருப்படி இல்லாத ஒரு வேஸ்டான விஷயத்தை தான் விளம்பரம் பண்ணுவோம் இல்லையா? ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, சென்னையில மறைமலை நகர்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்க. அது எப்படி பிரம்மாண்டமா ஆஹா ஓஹா அப்படியெல்லாம் கிடையாது. நைட்டோட நைட்டா செங்கல்பட்டு எம்எல்ஏ வரலட்சுமி அவர்கள் இந்த காரோட பீம் லைட் இருக்கும் தெரியுமா, அந்த லைட்ஸை வச்சு அங்க திறப்பு விழா நடத்திருக்காங்க. எதுக்கு இவ்வளவு அவசரமா திறப்பு விழா அப்படின்னா, ஆமாங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா என்ன பண்றது, நடத்தை விதிகள் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு ப்ராசஸும் பண்ண முடியாது. அப்புறம் நாங்க எங்க எப்படி பேச முடியும்? மக்கள்கிட்ட போய் பேசுறோம்னா, பாத்தீங்களா நான் பேருந்து நிலையம் திறந்து வச்சிருக்கேன்னு சொல்றதுக்காவது 4 பாயிண்ட் வேணும்ல. அதனாலதான் இவ்வளவு அவசரமா அந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்காங்கன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி! நைட்டோட நைட்டா இவ்வளவு அவசரமா அதை திறக்கணும்னு என்ன தேவை இருக்கு? இதுல போக்கஸ் பண்ண நீங்க கொஞ்சம் மக்கள் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பு இதுலயும் போக்கஸ் பண்ணிருக்கலாம்ல. திருநெல்வேலி மாவட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா, பச்சையம்மாள் அப்படிங்கிற ஒரு 26 வயது பெண், அவங்க கணவர் சுதாகர் கூட ஏற்பட்ட ஒரு தகராறு. அதனால பேருந்து நிலையத்துல பட்ட பகல்ல அவ்வளவு மக்கள் கூடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அந்த சுதாகர் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவி பச்சையம்மாளை ஓட வெட்டி கொண்டிருக்காரு. அதனால அவங்க சம்பவ இடத்திலே இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தலைவர் போய் சரணடைஞ்சிட்டா உடனே அவங்க ஓகே அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா? பட்ட பகல்ல ஒரு பெண்ணுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா நிறைய கேள்விகள் வருது. ஒரு பேருந்து நிலையம், ஏன் அங்க ஒரு காவல்துறையை சேர்ந்தவங்க கூட இல்லையா? ஏன் எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை? அத்தனை பேர் கவனிக்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஓட வெட்டி கொள்ற அளவுக்கு அவ்வளவு சீரியஸான பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் போயிட்டு இருக்கு. இதுவும் ஒரு சாட்சி திராவிட மாடல் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல கோவைப்புதூர் பகுதியில பார்த்தோம்னா 45 வயதான பெண் காவலர் ஒருத்தருக்கு காவல் அதிகாரி செந்தில்குமார் அப்படிங்கிறவரு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்காரு. பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல் அதிகாரி கிட்ட போவோம், காவல்துறையிலேயே ஒரு பெண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க எங்கதான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கு. இப்போ அந்த அதிகாரியை கைது செஞ்சுட்டாங்க, பணியிடை நீக்கம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இந்த தப்பு எங்க ஆரம்பிச்சது? ஏன் இது நடக்குது? முதல் கேள்வி அதுதான். வேற ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இவங்க ஏன் அங்க போனாங்க, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு 1008 கேள்வி கேட்கறாங்கல்ல. காவல்துறையில பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு போய் கேட்கிறோம், அங்க இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி அவங்களோட மைண்ட் எல்லாம் இப்படி மாறுது? எதனால இவ்வளவு விஷயம் நடக்குது? ஒருவேளை தேர்தல் வர்றதுக்குள்ள ஒரு கின்னஸ் சாதனை படைக்கணும், பாலியல் வன்கொடுமை வழக்கில் தலை சிறந்து நிற்கும் தமிழகம் அப்படிங்கிற ஒரு கின்னஸ் சாதனையை படைக்கணும்ன்றதுக்காக தான் இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கோம்ல ஒரு செகண்ட் தோண ஆரம்பிக்குது.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு திண்டாட்டம் அப்படிங்கிறது தமிழகத்துல எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வந்துட்டே தான் இருக்கும். ஒரு காலனி நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 இடம் தான் இருக்கு அப்படின்னு சொன்ன இடத்துல 1,00,000 மாணவ மாணவிகள் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு போய் அவலமெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. என்னதான் முதல்வர் நான் முதலீடு ஈர்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே இந்த வேலை வாய்ப்புக்கான ஒரு ப்ராப்பரான அத்தாட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைக்கல. இதுல கவர்மெண்ட் வேலை அப்படின்னு சொன்னோம்னா முறைகேடுகள், ஊழல் நடக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஒரு சீட்டுக்கு 25 லட்சம் 35 லட்சம் வாங்குறாங்க அப்படிங்கிற முறைகேடு நியூஸா வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. எல்லாமே இந்த புரியாத புதிர் மாதிரிதான். ஆரம்பமெல்லாம் நல்லா தான் வருது, ஆனா அதுக்கப்புறம் இந்த நியூஸ் என்ன ஆகுது அப்படிங்கறதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரிதான் இப்ப இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. உதவி அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கான எழுத்து தேர்வு அப்படிங்கிறது போன ஜனவரி மாதம் 25ஆம் தேதி 2026 நடந்தது. கிட்டத்தட்ட 1100 காலி பணியிடங்கள், அதுக்கான தேர்வு தான் அங்க நடந்தது. அதுக்கப்புறமா ரிசல்ட்ஸும் வந்துச்சு. மார்ச் 11ஆம் தேதி வாக்குல உத்தேச பட்டியலை வெளியிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொன்னாங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளவு மருத்துவர்கள் தேர்வு எழுதியிருப்பாங்க இல்லையா, இதுல கிட்டத்தட்ட 1110 பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திடீர்னு பார்த்தா இல்லங்க அதை 320 குறைச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இவ்வளவு மருத்துவர்கள் 1100 பேர் எழுதுனதுல ஒரு 100 பேருக்கு மட்டும்தான் போன் கால் வந்திருக்கு. அதுவும் எப்படின்னா தொலைபேசி மூலமா கால் பண்ணி கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. மத்தபடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் சார்பா இப்ப வரைக்கும் எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. 100 பேருக்கு மட்டும் அன்அபிஷியலா கால் மூலமா கவுன்சிலிங்க்கு கூப்பிடுறாங்கன்னா பேலன்ஸ் தேர்வு எழுதுன 1000 பேருடைய நிலைமை என்ன? திடீர்னு பார்த்தா 1110 இடங்கள்னு சொன்னீங்க, இப்ப 320 குறைச்சிட்டீங்க அப்படின்னா இப்ப இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இவங்க எவ்வளவு நாள் வெயிட்டிங்ல இருப்பாங்கன்னு எக்கச்சக்கமான கேள்விகள் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இல்லங்க எல்லாருமே எக்ஸாம் எழுதினாங்க, எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துருச்சு, அவங்க எல்லாம் பணி அமர்த்தப்பட போறாங்க, ஒரு குழப்பமும் இல்ல அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் எக்ஸாம் எழுதினவங்க எல்லாமே இல்ல எங்களுக்கு ப்ராப்பர் அனௌன்ஸ்மெண்டே வரல, எதுவுமே ப்ராப்பரான டீடைலே இல்லங்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் விஷயம் இவங்களுக்கு எந்த ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஸோ எதையும் இவங்க நம்பவே முடியாது. ரெண்டாவது, இடத்த குறைச்சிட்டாங்க அதிகப்படுத்திட்டாங்க இந்த மாதிரி மாத்தி மாத்தி சொல்றதுனால எவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கும் கிடைக்காதுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம், தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால நம்மளுடைய வேலையெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்களோ, இப்பவே ஏதாவது நடந்தாதான் உண்டு, இல்ல அப்படின்னா நம்ம வேலையை ஃப்ரீஸ் பண்ணிட்டா என்ன பண்றது, திரும்ப எப்போ இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்துல மாணவ மாணவிகள் இருக்காங்க. இதை அட்ரஸ் பண்ணி தான் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களும் கேள்வி கேட்டிருக்காரு. வேலை வாய்ப்பு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஏற்கனவே லஞ்ச பிரச்சனை ஊழல் பிரச்சனைன்றது போய்கிட்டு இருக்கு. இப்ப ஒருவேளை இந்த மருத்துவ துறையிலும் இது மாதிரி முறைகேடுகள் தான் நடந்திருக்குமோ, அதை மறைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி எதோ சொல்லி குழப்புறாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. வேலை வாய்ப்புல ஆரம்பிச்சு மக்களுடைய பிரச்சனை வரைக்கும் இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கும் பொழுது எக்ஸாக்டா திமுகவை சேர்ந்தவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நம்மளும் கண் கூட பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மருத்துவத்துறையில நடந்திருக்கிற இந்த குழப்பங்கள் பத்தியும், முக்கியமா அந்த உப்பு நீரால பாதிக்கப்பட்ட அந்த காணாங்காடு கிராமத்து மக்களை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசி தமிழா பேசினுடைய வெப்சைட் இப்ப ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பை. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.